இருக்கீங்க? ஆமென். எதுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமைன்றது இல்லைங்க. அடிக்கடி சொல்றதுதான், துக்கமா இருக்கிறதுக்கு தான் நமக்கு காரணம் வேணும். சந்தோஷமா இல்லாம இருக்கிறதுக்கு தான் நமக்கு காரணம் வேணும். ஆண்டவர் நம்மளை படைச்சது அவருடைய சந்தோஷத்துக்காக. God created us for his pleasure. ஆமென். அப்ப அவருடைய படைப்பா இருக்கிற நாம் சந்தோஷமா இருக்கிறது நமக்கு யதார்த்தம். ஆமென். ஆனா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கே ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டியதா இருக்கு. ஆமாவா இல்லையா? சிரிக்க ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும், சந்தோஷமா இருக்க ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும். அப்புறம் என்ன சொல்றதுங்க, நல்ல அப்படியே யதார்த்தமா இருக்க ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்? பக்கத்துல பார்த்து நம்ம கிறிஸ்தவர் அப்படிலாம் இல்ல. ஏன் நான் இதை சொல்றேன்னா, நிறைய நாம் பார்த்து வருகிற விஷயங்கள் இப்படிதான் இருக்கு. ஆனால் தேவன் போதித்து வைத்திருக்கிற விஷயம் வேற. ஆமென். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. வேதம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹalleluya. எல்லாம் சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஒரு 3 பகுதியை இந்த காலை வேளையில உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். 3 பகுதி. இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய வாழ்க்கையில தேவனை பூரணமாய் வெளிப்படுத்தினார், நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர். நான் இங்க பாருங்க, நான் ரொம்ப பெரிய பெரிய தியாலஜி அதாவது இறையியல் எல்லாம் கத்துக் கொடுக்க முடியும். ரோமருக்குள்ள எல்லாம் போயிட்டேன்னா நான் ஆரம்பிக்காம இருக்கிறதுக்கே அடிப்படை சரி ஆகணுங்கிறதுக்காக தான் ஆரம்பிக்காம இருக்க. ஆரம்பிச்சுட்டா எல்லா வார்த்தையும் தலைக்கு மேல தான் போகும். ஏன்னா அவ்வளவு பெரிய சத்தியம் அதில் அடங்கி இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அடிப்படை ஏன் இன்னும் அடிப்படையை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா, மனுஷனுக்கு கேட்கிற திறன், கேட்ட விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது, சரியா எதை கேட்டானோ அதை ஞாபகம் வச்சுக்கிறது எவ்வளவு நேரம் தான் கேட்கறதுக்கு 45 மினிட்ஸ் தான் டைம் ஸ்பேன். 45 நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியாது, மனசு டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். எவ்வளவு நேரம் தான் அதை மைண்ட்ல வச்சுக்க முடியும்? 72 மணி நேரம், அவ்வளவுதான். அதனால திரும்ப 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 சில விஷயங்களை சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆமென். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிதான் கேள்வி மனுஷனுக்கு வருது. ஏன்னா அப்படிதான் அவன் வாழ்நாள் மனுஷன் வாழ்ந்திருக்கான். துக்கமா இருக்க கூடாதுன்னா அது எப்படி முடியும்? அதுதான் வருது. இல்ல இதுதான் என் படைப்பு, இப்படிதான் ஆண்டவர் என்ன உருவாக்கி இருக்காரு, இப்படிதான் உலகம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்கே டைம் எடுக்குது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இது இயேசு கிறிஸ்துவுக்கே நடந்துச்சு. 4ஆம் அதிகாரம் லூக்கா 16ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து 14ல இருந்து வாசிக்கலாம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கங்க. ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரப்பிற்று. அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரப்பிற்று. அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எங்கெங்கோ போனார் நினைக்காதீங்க. அவர் யூதராய் இருந்தபடியினாலே ஜெப ஆலயத்திற்கு போவது யூதர்களுடைய வழக்கமாய் இருந்தது. ஆலயத்துக்கு போறதுனால அவர் ஆலயத்துல பிரசங்கிப்பதற்கு யூதர்களுக்கு வாய்ப்பு இருந்தது. அந்த அடிப்படையில இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை செய்தார். வாசிங்க. எல்லாராலும் புகழப்பட்டார். என்ன பண்றாரு? இவர் தேவ ஆலயத்துல பிரசங்கித்ததை வச்சு ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன் அப்படின்னா அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்ததை அவங்க என்ன பண்ணல, பார்க்கல. ஏன்னா 4ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் வனாந்திரத்திற்கு சோதிக்கப்படுவதற்கு யாரால் அனுப்பப்பட்டாரு? வனாந்திரத்திற்கு சோதிக்கப்பட ஆவியானவரால் தான் அனுப்பப்பட்டாரு. தேவாலயத்தில் பிரசங்கிப்பதற்கும் ஆவியானவரால் தான் அவர்
அனுப்பப்பட்டார். ஆமென். அப்ப ஆவியானவர் வேற ரூட், இயேசு கிறிஸ்து வேற ரூட், யெகோவா தேவன் வேற ரூட்லாம். நாம் திரியேக தேவனை நம்புகிறோம். திரியேக தேவனுடைய செயல்பாடுகளும் புரிதல்களும் நடத்துதல்களும் பூரணமானவைகள். இந்த பூரணமான சத்தியத்தை நாம் குறைத்தோ கூட்டியோ பிரசங்கிக்க, கேட்க, புரிந்து கொள்ள கூடாது. ஆமென். வாசிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய என்ன அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, அவர் பிரசங்கத்தை பார்த்து எல்லாரும் பாராட்டுறாங்க. இந்த வார்த்தையை கவனத்துல வச்சுக்க. முதல்ல நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவராலே அவர் பலப்படுத்தப்பட்டு தேவாலயத்திற்குள்ளே கலிலேயாவில் அனுப்பப்பட்டாரு. அப்புறம் அந்த ஊர்ல எல்லா ஜனங்களும் பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்றாங்க? அவரை பாராட்டினார்கள். பாராட்டுறாங்களா? வாசிங்க தொடர்ந்து. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் அவர் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவே, பக்கத்துல பார்த்து சொல்லணும். இயேசு கிறிஸ்துவே ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஓய்வு நாள் தோறும் ஆலயத்துக்கு போறத வழக்கமா வச்சிருந்தாரு. நமக்கு என்ன கஷ்டம் சர்ச்சைக்கு வர்றதுக்கு? இயேசு கிறிஸ்துவே ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை தேவாலயத்துக்கு போறத எப்படி? ஏன்? அது அவருக்கு சிறு வயதிலிருந்து போதிக்கப்பட்டது ஒன்று. உங்க பிள்ளைங்க சொல்லக்கூடாது, போலாம் பரவாயில்ல, டேய் பரவாயில்ல விட்றா, அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை நாம் தெய்வமாக பின்பற்றினால், உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற வசனத்தை தான் நான் காட்டுறேன். இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவரை பின்பற்றுகிறவர்களா இருந்தால், வாரந்தோறும் ஓய்வு நாள்ல தவறாம வழக்கத்தின்படி அவர் தேவாலயத்திற்கு சென்றால், நாமோ சொல்லுங்க தேவாலயத்துக்கு செல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, தொடர்ந்து வாசிங்கம்மா. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? முதல்ல தேவாலயத்துக்கு தவறாம, இப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தவறாம சர்ச்சுக்கு வந்துடணும். ஏன்னா இயேசு போனாரு. ரெண்டாவது, இயேசு வேதத்தை திறந்து ஏசாயா புத்தகத்தின் சுருளை பைபிள் வாரம் சர்ச்சுக்கு எடுத்துன்னு வரணும். கை வீசி வரக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வேதத்தை எடுத்துட்டு போனாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. சும்மா விளையாட்டு கிடையாது கிறிஸ்தவம். நம்ம நினைச்சுக்கிறோம் என்ன பண்ணலாம், யார் என்ன பண்ணலாம். இயேசு கற்பித்த மாதிரியின்படியே நாம் வாழ வேண்டியது தேவையா இருக்கு பிரியமானவர்கள். அவர் அப்ப சடங்காச்சாரம் தேவையில்லை. அவர் சடங்காச்சாரத்தை பின்பற்றல. ஆனால் பரலோக தேவன் எந்த ஒழுங்கையும் கெடுக்க வரலங்கிறத அந்த இடத்துல தன்னை சிறுமைப்படுத்தி ஆலயத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய வாழ்க்கை மூலமாக தேவனுக்கு மகிமைப்படுத்தினவராக இருந்தார். ஹல்லேலூயா. இதை விட தெளிவான ஒரு வசன பகுதி எனக்கு காட்ட தெரியல. ஆமென். அப்ப சர்ச்சுக்கு போறது ஆப்ஷன் இல்ல, சர்ச்சுக்கு போறது ரெஸ்பான்சிபிலிட்டி. சபைக்கு போறது போனா போலாம், இல்லனா இல்லன்னு இல்ல. சபைக்கு இயேசு போனாரு, நான் போனோம். ஏன்னா அங்கதான் அவர் இருக்காரு, என் வீட்டுல இருக்காரு. அவன் அவர வீட்டுல உட்கார்ந்து, நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன், தேவகுமாரன், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன், இன்னைக்கு போலனா பரவாயில்ல, இன்னைக்கு வேற எங்கனா போலாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? அவர் பிளான் பண்ணல. அவர் ஒழுங்கின்படி எல்லாவற்றையும் செய்தவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து ஒழுங்க கடைபிடித்தார்னா நாமும் ஒழுங்க கடைபிடிக்கணும். ஏசாயா சுருளை எடுத்து வாசிங்கம்மா. அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது புத்தகத்தை விரித்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இரண்டாவது இடத்துல இதே பகுதி, மூணாவது இடத்துல இதே பகுதியில் சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எனக்கு என்னவா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார்.
இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். இவங்க தான் தேவாலயத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டமும் இருக்கு. இன்னொரு கூட்டம் எது தெரியுமா? இவர் என்ன பண்றாரு, என்ன பேசுறாரு அப்படின்னு பாக்குற ஒரு கூட்டம். இந்த கூட்டமும் இருக்கு, அந்த கூட்டமும் இருக்கு. ஆனா சத்தியத்தை இயேசு கிறிஸ்து சத்தியமாக போதித்தார். கூட்டங்களுக்கு பேசல. ஆமென். எல்லாரும் ராஜ்யத்திற்கு உருவாக வேண்டும் என்று பேசினார். வாசிங்க. குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை 5 விஷயத்தை சொல்றாரு. இங்க 5 விஷயத்தை சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு? தரித்திரர்களுக்கு நற்செய்தியை பிரசங்கிக்கவும். நல்ல செய்தி எது? நீ தரித்திரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் சிலுவையில உனக்காக தரித்திரமாகி ஆக போறேன். சிலுவையில உனக்காக நான் தரித்திரமாகி உன்னுடைய தரித்திரத்தை மாத்தி உனக்கு நான் விடுதலையை கொடுத்து சரீரத்திலையும் வாழ்க்கையிலையும் உன்னை விடுவிக்க போறேன். அதுதான் உனக்கு நற்செய்தி. ஆமென். அந்த நற்செய்தியை சொல்றாரு. அடுத்து என்ன பண்றாரு? சிறையில் இருக்கிறவங்கள என்ன பண்றாரு? குணமாக்குகிறார். ஃபர்ஸ்ட் நற்செய்தி அறிவிக்கிறாரு, அதுக்கப்புறம் குணமாக்குறாரு, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குறாரு, குருடர்களுக்கு அற்புதங்களை செய்யறாரு. oppressed people அப்படின்னா அழுத்தத்துல, மன அழுத்தத்துல, சமுதாய அழுத்தத்துல இருக்கிறவங்களுக்கு நீ இப்படி இருக்க வேண்டியதில்ல, என்னுடைய பிள்ளையா, என்னுடைய ராஜ்யத்தின் பிரஜையா நீ இருக்கலாம் அப்படிங்கறத இத தீர்க்க தரிசனமா ஏசாயா மூலமா எழுதி வச்சத இன்னைக்கு இந்த வார்த்தை நிறைவேறுது. இயேசு கிறிஸ்து இதை எடுத்து பிரசங்கிக்கும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கெட்டது செய்கிற தேவனே இல்ல. பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்றது இல்ல, அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல தேவாலயத்துல இருந்தவர் பிரசங்கிக்கும் பொழுது என்ன பண்றாரு? நற்செய்தி அறிவிக்கிறாரு, விடுதலை கொடுக்கிறாரு, குறைவை மாத்துறாரு, அழுத்தத்துல இருந்து அவங்க நீக்கிறாரு, சுகத்தை கொடுக்கிறாரு. இதெல்லாம் எதன் மூலமா செய்யறாரு? வார்த்தையினாலே செய்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஏசாயா சுருளை திறக்கிறாரு, போதிக்கிறாரு, அவருடைய தன்மை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, ஆண்டவருடைய வருகையை குறித்து அவர் சொல்லுகிறதையும் அவங்க பாக்குறாங்க. வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனுக்கு கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மீது நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடனே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியங்கள் இன்றைய தினம் நிறைவேறிற்று. உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. ஆமென். இப்ப இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது முதல் பிரசங்கம் எப்பவுமே பெஸ்டான பிரசங்கமா இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? நம்ம எங்க போய் ஏதாவது ஒரு இடத்துல, இப்ப ஒரு திருமணம் நடக்குது, ஒரு சாதாரண பேண்ட் ஷர்ட் போட்டு மாப்பிள்ளை பொண்ணு உட்கார மாட்டாங்க. அங்க முழு எல்லாருடைய கவனமும் அங்கதான் இருக்கும். அதே போல இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கத்துல எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்துட்டு சொல்றாரு, உங்களை மட்டும் நீங்க பெருசா நினைக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் எலிசாவையும் இந்த இடத்துல 2 தீர்க்கதரிசி குறித்து ஆண்டவர் சொல்றாரு. ஒண்ணு, எலியாவை ஆண்டவர் அனுப்புறாரு. யாருக்கிட்ட அனுப்புறாருன்னா, புறஜாதிகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்கிறதான மனநிலையில இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் தேவாலயத்தில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களை பெரியவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த அவர்கள் தேவாலயத்துல இருந்து இருக்கிறவர்கள், நீங்க தான் பெரியவங்க இல்ல,
ஆண்டவர் எப்பொழுதும் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு பழைய பாட்டிலே எலியாவை வந்து சாரிபாத் என்ற அந்த இடத்திற்கு அனுப்பி எப்படி அந்த விதவையை விசாரித்து அவளுடைய பஞ்ச காலத்தில் அவருடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அவளுக்கு வேண்டிய காரியங்களை தேவன் தீர்க்கதரிசியை கொண்டு அற்புதத்தை செய்து சந்தித்தாரோ, அதே போல உங்களை கொண்டு புறஜாதிகளை தேற்றவும் ஆற்றவும் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பக்கத்துல பார்த்து கேளுங்க, கடைசியா என்னைக்கு இயேசுவை அறியாதவங்களுக்கு இயேசுவை குறித்து அறிவிச்சீங்க? கடைசியா என்னைக்கு கிறிஸ்தவங்க இல்லாதவங்களோட பழகுனீங்க? கடைசியா என்னைக்கு கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களிடத்துல நற்செய்தி அறிவிச்சீங்க? கிறிஸ்து பார்க்கிற அளவுக்கு கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் மத்தியில என்னைக்கு என்னுடைய பேச்சு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய செயல் அவர்களுக்கு சாட்சியா இருந்தது? அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஆலயம் டெய்லி புது ஆட்களால நிரப்பப்படும். ஆமென். அன்னைக்கு எலியா சொன்னத இன்னைக்கு அந்த கூடி வந்திருந்த யூதர்கள் கிட்ட தேவன் ஏன் சொல்றாருன்னா, இவர்கள் தான் இந்த காலத்திற்கு எலியாவா இருக்க வேண்டும். நீங்க உங்களுடைய காரியங்களை பெருசா எண்ணாம நிறைய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயும் ஏழைகள் இருந்தார்கள். அவர்களுக்கும் நற்செய்தி தேவை, அவர்களுக்கும் விடுதலை தேவை, அவர்களுக்கும் என்ன சொல்றதுங்க, சுகம் தேவை, அற்புதம் தேவை, போதனை தேவை, எல்லாம் தேவைன்னு கற்றுக் கொடுக்கிறதுக்காக இந்த காரியத்தை சொன்னாரு. அதுக்கப்புறம் 27ஆம் வசனத்துல மறுபடியும் எலிசா, மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டுல பெரிய தீர்க்கதரிசிகள் பட்டியல்ல இவங்க 2 பேரும் தவிர்க்கவே முடியாது. எலிசாவை எங்க அனுப்புறாருன்னா, மறுபடியும் சிரியா தேசத்துல உள்ள நாமான் குஷ்டரோகி கிட்ட அனுப்புறாரு. இஸ்ரவேல் ஜனத்துக்கிட்ட அவங்க கூட்டத்திலேயே அவங்களே புழங்கணும்னு அனுப்பல, குஷ்டரோகி கிட்ட அனுப்புறாரு. அந்த குஷ்டரோகி விடுதலை அடையவும் சுகமாக்கப்படவும் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற தேவனுங்க. அவர் சொல்றாரு, ஏழைகள் எப்படி இருக்கணுமா, அவங்க நற்செய்தி கேட்கணும், வியாதியில இருக்கிறவங்க விடுதலை அடையணும், அழுத்தப்படுகிறவர்கள் விடுதலை அடையணும், சிறை இருக்கிறவர்கள் விடுதலை அடையணும். அதுக்கு இங்க பதில் சொல்றாரு. அங்க வந்து ஆச்சரியமா பேசுறாரு அப்படின்னு நினைச்சவங்க 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் வாசிங்க. ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து ஊர் கட்டப்பட்டதான செங்குத்தான பெரிய மலை மேல கொண்டு போய் அவரை தலைகீழாக தள்ளி விடும்படிக்கு சொந்த ஜனம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆரம்ப முதல் ஊழியம், முதல் பிரசங்கம் கூட சொல்லலாம், கொண்டு போய் செங்குத்தாய் இருக்கிற மலையிலிருந்து தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். அவர் நடுவில் இருந்து ஆமென். எதுக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் தெரியுமா? கிறிஸ்தவம் அப்படியே மயக்கத்தில் இருக்கிறது இல்ல, பொறுப்புள்ள ஒரு இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் 2-3-4 வாரமா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், பரலோகத்தின் பிரதிநிதிகள் நாம். ஆமென். உலகம் நம்மள பார்த்துதான் சந்தோஷம்னா என்னன்னு கத்துக்கணும். ஏன்னா அது இருள்ல இருக்கு, நம்ம வெளிச்சத்துல இருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை நம்மள பார்த்துதான் உலகம் தெரிஞ்சுக்கும். ஏன்? நம்ம தான் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோம். அவர்களுக்கு அந்த விடுதலை தேவை. ஆமென். அப்ப ரொம்ப பொறுப்போடு நம்ம வாழ வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். பாருங்க, யோசிச்சு பாருங்க, முழு உலகமும் ஒரே ஒரு உடன்படிக்கையின் பின்னாடி அல்லது ஒரே ஒரு கற்பனையின் பின்னாடி இருக்கும்போது ஒரே மனுஷன் ராஜ்யத்தை குறித்து தேவனுடைய இதயத்தை வெளிப்படுத்துறாருன்னா ஏற்றுக்கொடுக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆமென். ஆனால் கஷ்டமா இருக்கும்ன்றதுனால உண்மையை அவர் மூடி மறைக்கல. கஷ்டமா இருக்கும்ன்றதுனால அவருடைய தவறுகளை சுட்டி காட்டாமல் இல்ல. லூக்கா 15ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொடுங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம்
இங்க இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து ஆண்டவர் யாரு, அவருடைய இதயம் என்ன அப்படின்னு காண்பித்து கொடுத்து, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் பிரதானமான இதுக்கு நம்ம வரலாம். நீங்க என்ன கவனிங்க, பிரதானமான ஊழியத்துல அவருடைய ஊழியத்துல அவர் செய்தது 3 காரியங்கள் தான். ஒண்ணு, ஜனங்களை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை, பாவிகளை, புறஜாதிகளை அவரிடத்துல ஈர்க்கிற தேவனா இருந்தாரு. அது எப்படி செஞ்சார்னா அன்பின் நிமித்தமா அவர் செய்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பெர்ஃபெக்ட்டா இருந்தாதான் இயேசு கிட்ட வரணும்னா உலகத்துல ஒரு மனுஷனும் இயேசு கிட்ட வரவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, ஆண்டவருடைய இதயம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா, அவர் ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்ம எல்லாம் நம்ம கலாச்சாரத்துல என்ன பண்ணுவோம், பெரியவங்களை பார்த்தா இங்க கம்மி தான், இங்க யாருக்கு மரியாதை நமக்கு இல்ல, பொதுவா சொல்றேன். பெரியவங்களை பார்த்தா என்ன பண்ணுவோம், இது வந்து மற்ற ஆட்கள் மத்தியில நம்ம நிறைய பார்க்க முடியும். பெரியவங்களை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, எழுந்து நிக்கிறதுல நின்றுங்க, காலில் விழுந்து கும்பிடுவாங்க. ஏன் காலில் விழுந்து கும்பிடுவாங்க? அவங்க கடவுளா? இல்ல, மரியாதை கண்டிப்பாங்க. மாமனார் மருமகள் இதை செய்வாங்க. பிள்ளைங்க பிறந்த நாளோ ஏதோ வரும்பொழுது இதை செய்வாங்க. இது கலாச்சாரம், நல்ல விஷயங்கள். இதை நம்ம பின்பற்றுறது இல்ல, மரியாதை மனசுல இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் ராஜாதி ராஜாவா இருந்தும் உலகத்துல நம்ம எப்படி இருக்கணும்னு எப்படி கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? அன்னைக்கு கடைசி நாள்ல, நாளைக்கு சாகணும், நாளைக்கு சரி பிடிக்க போறாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு தெரியுமா? நீங்க உலகத்தை கலக்குகிறவர்களா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஆழமான சத்தியத்தை எல்லாம் பேசிட்டு கலாச்சாரத்துக்கு மாறா ஒரு விஷயத்தை செய்யறாரு. என்ன தெரியுமா செய்யறாரு? அவ்வளோ பெரிய தேவன், மகா பெரிய பாவி துரோகியான நம்மளை போல இருக்கிற அந்த சீஷர்களுடைய காலை தன்னுடைய சட்டையை கழட்டி இடுப்புல கட்டிக்கிட்டு அந்த அளவுக்கு இறங்கி அவர் காலை கழுவுறாரு. இதுதான் இயேசு கிறிஸ்து. ஆமென். இதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாதி ராஜா. ஆனா நமக்கு இன்னைக்கு ஒரு கொஞ்சம் ஜபம் நல்லா பண்ணிட்டா இந்த பிரேயர் கூப்பிட மாட்டாங்க. எது கூப்பிடணும்? என்ன வந்து மதிக்க மாட்டாங்க. நாங்க எவ்வளவு நல்லா ஜபம் பண்றோம், எதுக்கு மதிக்கணும்? நான் இயேசுவை சுமக்கிற, அவர் ரத்தத்தால கழுவப்பட்ட மனிதனா இருப்பேன்னு சொன்னா அவர் எதை வெளிப்படுத்தினார் தெரியுமா? எதை வெளிப்படுத்தினார் தெரியுமா? கலாச்சாரத்தில் இருக்கிற பெரியவர்கள் எதிர்பார்க்கிற காரியம், சின்ன பிள்ளைங்க பெரியவங்களுக்கு மரியாதை செய்யணும்னு. ஆனா நம்ம கணம் இல்லாம, அடையாளம் இல்லாம, என்ன சொல்றதுங்க, நமக்கு யாரும் நம்மளை பார்க்காம, சூழ்நிலை நமக்கு யாருமே நம்மள தெரிந்து கொள்ளாத திக்கற்றவர்களா இருந்த நம்மள ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? என்னுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ராஜாதி ராஜா சிங்காசனத்தில் இருக்கிறவர் என்ன பண்றாரு? இறங்கி வந்து ஒண்ணுமில்லாதவருடைய கால்களை கழுவுறார். ஆமென். ஹல்லேலூயா. கால கழுவுறதுல என்னங்க ஒரு சந்தோஷம் இருக்கு? இத போய் பெருசா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். கால கழுவுறதுல ஒரு சந்தோஷம் இல்ல. அது ஒரு ராஜா வந்து நமக்காக செய்யறாருன்னா நம்மளை எந்த இடத்துல வைக்குது? அவர் தான் உங்களுக்கு ராஜா, அவர் தான் நமக்கு வழிகாட்டி, அவர் தான் நம்ம பின்பற்றணும், அவருடைய சத்தியத்தை தான் கேட்கணும், அவருடைய போதனையை தான் நம்ம வந்து கடைபிடித்து வாழறோம். அந்த ராஜா கால்களை கழுவுவதற்கு தயங்கவில்லை என்று சொன்னால் நம்ம
பெருமையா இருப்பதுல அல்லது மேட்டிமையா இருப்பதுல ஈகோ வச்சுக்கிறதுல என்ன நியாயம்? ஆமென். நம்ம ராஜா அதை செய்யறாருன்னா அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? ஆமென். இப்ப இங்க போயிடக்கூடாது, நான் குப்பை தூசிக்கு போயிடக்கூடாது. ஆமென். ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா? ராஜா அவர் கால் கழுவினாலும் அவர் ராஜா தான். ஆமென். அவர் நிர்வாணமா சிலுவையில தொங்கினாலும் அவர் ராஜா தான். ஆமென். அவர் சிறை பிடிக்கப்பட்டு தலையில முள் கிரீடம் சூட்டப்பட்டாலும் அவர் ராஜா தான். பரலோக தேவனுடைய குமாரன் தான். அந்த அடையாளம் மாறல. ஆனா அவருடைய வாழ்க்கை, அவருடைய அன்பு நமக்கு எவ்வளவு பெரியதா இருக்கிறது என்று அவர் செயலில் காண்பித்தார். ஆமென். அப்ப கீழே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் கீழே இறங்கி நான் சர்ச்சில் இப்படி இல்லை, மற்றவங்களை போய் அப்படியே ஓடி போய் ஒருத்தவங்களை தாங்குறதோ அரவணைக்கிறதோ நல்ல வார்த்தையை சொல்லி அவங்களை ஏற்றுக்கொள்றதோ புறஜாதிகளுக்கு என் வாழ்க்கை மூலமா தேவனை வெளிப்படுத்துறதுனாலயோ நான் குறைஞ்சு போறது இல்ல. ஆமென். நான் தேவனை சந்தோஷப்படுத்துறேன். ஆமென். இப்ப வாசிங்க 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்ப தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுக்கு யார் ஆயத்தமா இருந்தாங்க அன்னைக்கு? சொல்லுங்க, யார் ஆயத்தமா இருந்தாங்க? பரிசேயர்கள், சதுசேயர்கள் இல்ல. ஆமென். பரிசேயர்கள் சதுசேயர்கள் யாரு? பரிசேயர்கள் பரிசேயர்களும் வேதபாரகர்களும். பரிசேயர்கள் யாரு? எல்லா பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடிச்சவங்க. அவங்களுக்கு தெரியாத காரியமே பழைய ஏற்பாட்டில் இல்ல. வேதபாரகர்கள் யாரு? வசனத்தை தெளிவாக போதிக்கிறவர்கள். அவர்களுக்கு தெரியாத வசனமே இல்ல. ஆனா இந்த இடத்துல இங்க இருந்து ஆரம்பிச்சா இது சரியா புரியாது. 35ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்பதற்கு காதுள்ளவன். ரொம்ப அழகான ஒரு பகுதி. 14ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஆரம்பிக்கிறார்னா ஒரு பரிசேயன் வீட்டுல தான் இருக்கிறார். புரியுதுங்களா? 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனுடைய வீட்டுல இருக்காரு. அங்க அவங்க வீட்டுல தான் உட்கார்ந்து பிரசங்கமே பண்றாரு. பரிசேயனுடைய வீட்டுல தான் உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாரு. 15ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விருந்தை குறித்து, பரலோக ராஜ்யத்துல தேவன் ஏற்படுத்தி இருக்கிற விருந்தை குறித்து பிரசங்கிக்கிறார். இந்த விருந்தை யாரு இந்த விருந்துக்கு யார் சொந்தக்காரர்கள் என்று அங்க கூடி வந்திருந்தவங்க யோசிக்கிறாங்கன்னா பரிசேயர்களும் சதுசேயர்களும் தான் இதுக்கு சொந்தக்காரர்கள். புறஜாதிகளும் ஆயக்காரர்களும் இதுல பங்கில்லாதவர்கள் என்ற அப்படின்னா என்ன? நீ கீழே, நானு மேல. நான் பரிசுத்தவான், நீ பாவி. நான் எல்லாத்தையும் கரெக்டா செய்யறேன், நீ எதுவுமே செய்ய மாட்ற. இந்த பாகுபாடோட தான் ஜனங்களை பார்த்தாங்க. ஆமென். ஆண்டவர் பார்வைக்கு மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து பார்வைக்கு எல்லாரும் சமம் தான். ஒருத்தரும் நான் மேல, நான் கீழே, நான் சமுதாயத்துல இது, நான் சமுதாயத்துல அது. இயேசு கிறிஸ்து சமுதாயத்தை மாற்றி ரத்தத்தினாலே அவருடைய ராஜ்யத்தை நிறுவின தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு பரிசுத்தவான் நாளைக்கு பாவியாக முடியும். இன்னைக்கு பாவி நாளைக்கு பரிசுத்தவானாக முடியும். இது தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுத்தல தான் இருக்கே தவிர நான் வாழுகிற வாழ்க்கையில இல்ல, நான் செய்கிற கிரியையில இல்ல. இயேசு கிறிஸ்து என்னை அவரை போல மாற்றுவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். அப்ப விருந்து யாருக்கு அப்படின்னா யூதர்களுக்கு மட்டும்தான் இந்த விருந்துன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அதை தொடர்ந்து சொல்றாரு. அதுக்கு தொடர்ந்து கீழே அப்படியே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு, அப்ப கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொன்ன உடனே யாருக்கெல்லாம் காது இருக்கு? ஆயக்காரனுக்கும் பாவிக்கும் தான் காது கேட்கிறதுக்கு இருக்கு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் அப்போ பரிசேயனுக்கும் வேதபாரகனுக்கும் காது கேட்கிறதுக்கு இல்ல. ஏன் இல்ல? அவங்க வேற ஒரு மனநிலையில உட்கார்ந்துக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வேற ஒரு காரியத்தை சொல்றாரு, இவங்க வேற மனநிலையில உட்கார்ந்து இருக்காங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியமே எப்படி தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு காண்பிக்கிறாரு, எப்படி இரக்கமுள்ளவராய் இருக்காருன்னு காண்பிக்கிறாரு. இங்க பரிசேயர்களும் சதுசேயர்களும் நான் இது பண்ணணும், நான் அதை பண்ணணும், அதை வச்சு நாங்கள் வேதத்தை கரைத்து குடித்தவர்கள், வேதத்துல எங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா வேதம் காட்டுகிற தேவன் வேற மாதிரி இருக்காரு. இந்த இயேசு கிறிஸ்து தன்னை தெய்வம் என்று சொல்லுகிறார், இவரே வேற மாதிரி இருக்காரு. நாங்கள் பார்க்கிற தேவன் வேற, அதாவது நாங்கள் படித்த தேவன் வேற, நாங்க பார்க்கிற தேவன் வேற மாதிரி இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு புரியல. ஹல்லேலூயா. இந்த பகுதி இயேசு கிறிஸ்து தொலைந்த ஆடை பத்தி பேசல, தொலைந்த வெள்ளிக்காசை பத்தி பேசல, கெட்ட குமாரனை பத்தி பேசல, இரக்கமுள்ள தகப்பனை குறித்து பேசுகிறார். ஆமென். கெட்ட குமாரன் அங்க வாய் திறந்து பேசுறதுக்காக ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு எந்த தகுதியுமே இல்லை, அவனை பத்தி அங்க பேசுறதுக்கே இல்லை. அங்க இரக்கமுள்ள தகப்பனை பத்தி பேசுறாரு. அப்புறம் பொறுப்புள்ள விதவையை பத்தி பேசுறாரு. அப்புறம் நல்ல மேய்ப்பனை குறிச்சு பேசுறாரு. ஹல்லேலூயா. எப்படி நானே எப்படி இஷ்டத்துக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் தெரியுமா இந்த பகுதியை. ஆமென். இதை நான் கேள்விப்படும் பொழுது கேட்கும் பொழுது எனக்கு ஐயோ ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாருங்க, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. முதல்ல சொல்றாரு ஏழை பாவிகளும் ஆயக்காரர்கள் தான் ஃபோக்கஸ் இயேசு கிறிஸ்து கிட்ட. அவங்க தான் அவர்கிட்ட பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா கேட்பதற்கு அவர்களுக்கு தான் காது இருக்கு. ஆமென். மூணாவது வசனம் தெளிவா சொல்லுது, வேத பாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் என்ன வேலை? அங்க முறுமுறுக்கிறது தான் வேலை. இவர் பாவிகள். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றது கூட பிரச்சனை இல்ல, இவங்க பாவிகளை எப்படி நாங்களும் பாவிகளும் ஒரே ரூம்ல எப்படி உட்காருது, நாங்களும் ஆயக்காரங்களும் எப்படி ஒன்னா உட்காருது, இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கே தவிர தெய்வமே இங்க உட்கார்ந்து இருக்காரு. அவருடைய சமூகத்துல நானும் இருக்கேன், அவருடைய போதனைய நானும் கேட்கிறேன்ற மனநிலை இல்ல. பாவி பரிசுத்தவன் எப்படி உட்கார முடியும் ஒரு இடத்துல? ஆமென். வாசிங்க. இங்க பிரச்சனையே பாவிக்கும் பரிசுத்தவானுக்கும் இல்ல, எல்லாருக்கும் பொதுவான தேவன் அங்க எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறவரா இருக்காருங்கிறது தான் பிரச்சனை. ஆமென். பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது உங்களில் ஒருவன் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூடி வரவழைத்து காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்றான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தை போதனை ஆரம்பிக்கும் போது 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் மத்தேயுல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமா இருக்கிறது என்று ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, பரிசேயர்கள் சதுசேயர்கள், நீ எப்பவுமே என் வீட்டுல தான் பார்க்க, எனக்குரியது எல்லாம் உனக்குரியதுதான், உனக்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தையும் எல்லா போதனைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவையும் உனக்கு கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த ஆயக்காரனும் பாவியும் மனம் திரும்பி உள்ள வந்திருக்கிறான். அவனை நம்ம வரவழைத்து நாம் நம்முடைய வீட்டில் அவனை சேர்த்து அவன்
தீய வழியை விட்டு உள்ள வந்துட்டானேன்னு சொல்லி சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அவன் கூட நீ போய் போட்டி போட்டு நிக்கிறியப்பா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓமையை சொல்றாரு. ஆமென். ஒரு ஆடு உங்ககிட்ட அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசு கிறிஸ்து ரொம்ப கிண்டல் பிடிச்சு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, ஏன் ஒரு ஆடு கொடுக்குற மரியாதை கூட ஒரு மனுஷனுக்கு கொடுக்க மாட்டேன். ஒண்ணு தொலைஞ்சு போச்சுன்னா அதை தேடின்னு போற. ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் அது கறி ஆகும். உனக்கு நல்லா காசு கொடுக்கணும், அது மேல உனக்கு நீ வச்சிருக்கிற அக்கறை கூட ஒரு மனுஷன் மேல நீ வைக்க மாட்டிய. எவ்வளோ ரொம்ப ஞானி இல்லை ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, நான் ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன், இயேசு கிறிஸ்து சத்தியத்தையே நிலைநாட்ட வந்த தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய உள்ளம் ஒரு பாவி மனம் திரும்புறதுனால என்ன ஆகுது? பரலோகம் சந்தோஷம் படுகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாவி வெறும் வெளியில இருந்து உள்ள வரவும் மட்டும் இல்ல, அவன் சத்தியத்தை சரியா அறிந்து கொள்ளாதவர்களும் பாவிதான். ஏன்னா பல வருஷமா இந்த சத்தியத்தை பின்பற்றுகிறோம், ஏன் விடுதலை இல்லாம இருக்கு? பல வருஷமா இந்த சத்தியத்தை பின்பற்றுகிறோம், ஏன் இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில செயல்படல? பல வருஷமா இந்த சத்தியத்தின்படி வாழணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா ஏன் ராஜ்யத்தினுடைய பாரம் என்னுடைய பாரமா இருக்க மாட்டேங்குது? ஏன் சுயம் தலையெடுக்குது, தெய்வீகம் வெளியே நிக்குது? இதெல்லாம் கூட ஒரு பெரிய சிறையிருப்பு தான். இந்த சிறையிருப்பு தான் பரிசேயர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் அவருடைய கண்களை திறப்பதற்கு இந்த காரியத்தை சொல்றார். ஆமென். காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்றாரு. அப்புறம் அவங்க சொல்றாங்க, நான் கேட்கறதுக்கு மனசுல, ஏன்னா நான் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏற்கனவே, நான் தான் இது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? காட்டிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்தோஷத்துல கொஞ்சமாச்சும் இவனுக்கு நீ பகிர்ந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு பிரியமானவர்களே. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு, வெளிச்சம் இல்லாத ஆத்துமாக்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கவும் நற்செய்தியை அறிவிப்பதற்குமே நம்மளை இயேசு ரட்சித்திருக்கிறார். சர்ச்சில் உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு இல்லை. ஆமென். சர்ச்சில் உட்கார்ந்து இது சரியா அது சரியா பேசுறதுக்கு இல்லை. அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆச்சரியமான ஒளிக்கு நேராக கொண்டு வருவதற்கே அந்த நற்செய்தியை நமக்கு கொடுத்தார். அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்க கிடைக்கும்படி நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு பாருங்க. எவ்வளவு கண்மூடித்தனமா பிசாசு நம்முடைய கண்களை மறைச்சு வச்சுட்டான் பாருங்க. ஆமென். இன்னைக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு பேசி சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு அவனு என்ன நம்ம சபையில அந்த ஒரு கிருபையில இதெல்லாம் இல்லை. நம்ம வெளியெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. ஐயோ, நான் டெய்லி எங்க ஜனத்தை அப்படியே 2 கை நாளத்துக்கு நன்றி சொல்றேன். எங்களுக்கு கொடுத்துக்கிற ஜனம் மாதிரி ஒரு நல்ல ஜனம் எங்கேயுமே என்ன சொன்னாலும் கேட்டுக்குது, என்ன சொன்னாலும் ஜெபம் பண்ணது, வசனம் படிக்குது எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. வெளியே பார்த்தா 1-2 கூட மாறி இருக்கும். அதுக்காக நான் சொல்றேன், ஹல்லேலூயா. ஏன்னா பெரிய பொறுப்பு இருக்கு கிறிஸ்தவர்களா நமக்கு. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை இந்த பூமியில செய்யறதுக்காக தான் ஆண்டவர் நம்மள வச்சிருக்கிறாரு. ஆமென். நம்மளோட காரியங்களை, நம்மளுடைய விருப்பம் வெறுப்புகளை நிறைவேற்றி கொள்றதுக்காக ஆலயத்தில் நம்மள ஆண்டவர் சேர்க்கல. அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் பூமியில கற்றுக்கொண்டு வெளியில போய் அவருக்காக சாட்சியா இருப்பதற்காக, அநேக அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆலயத்திற்குள்ள கொண்டு வருவதற்காக தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது ஒவ்வொருவர் மீதும் விழுந்த கடமை. ஆமென். சொல்லுங்க, இது ஒவ்வொரு மீதும் விழுந்த கடமை. அப்ப டெய்லி சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒரு வேலை கிடையாது, ஒரு வாழ்க்கை முறைமையாவே மாறிடணும் பாருங்க. ஆமென். சும்மா இப்ப தம்பி எப்படி இருக்க அப்படின்னு சொன்னா, பயமா இருக்கு, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமென். இதுவே கவலை, உலக கவலை. பிசாசுக்கு அதுதான் வேணும். மனுஷனை வாசிச்சோம் பாத்தீங்களா அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரமா, மனுஷனை ஆண்டவர் இந்த
வழி அருகே விழுகிற விதை எப்படிப்பட்டதா இருக்கான்? வழி அருகே விழுகிற விதை அது நிறைய இந்த பறவைகளால தின்று போட்டு இப்படிப்பட்டதா இருக்கு. இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா உலக கவலை. ஆமென். கிறிஸ்தவர்களுக்கு தான் ரொம்ப அதிக உலக கவலை. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் அழைச்சதே வேற ஒரு விஷயத்துக்கு, உங்களை பிரித்தெடுத்ததே வேற ஒரு விஷயத்துக்கு. சந்தோஷம் தான உலகத்துக்கு? சொல்லுங்க, நாங்க தான் காட்டணும். நற்செய்தினா என்னங்கிறத உலகத்துக்கு நாங்க தான் அறிவிக்கணும். மனமகிழ்ச்சினா என்னங்கிறத உலகத்துக்கு நாங்க தான் காட்டணும். அன்பு நாங்க உலகத்துக்கு நாங்க தான் காட்டணும். ஒற்றுமனா என்னங்கிறத உலகத்துக்கு நாங்க தான் காட்டணும். சகோதரத்துவம் உலகத்துக்கு நாங்க தான் என்னன்னு காட்டணும். ஒருவர் உதவி செய்யறதுனா உலகத்துக்கு யார் தான் காட்டணும்? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, நாங்க தான் காட்டணும். இது ஒன்னும் நம்ம செய்யாம இது சரியா அது சரியான உட்கார்ந்து இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு ஆளும் போறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தெளிவா அவருடைய போதனையில எதுக்காக நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறோம் சொல்லியிருக்காரு. ஆமென். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா நாம் இருப்போம்னா, ஆமென், ஒரு நாள் வரும் சரியாய் செயல்படலாம். இல்ல, இன்றைய ரட்சிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். இன்னைக்கு நான் செயல்படலைன்னா நாளைக்கு நான் செயல்பட மாட்டேன். நெக்ஸ்ட் இயர் நான் பாட்டு பாடுறேன்னா அந்த நெக்ஸ்ட் இயர் நான் 60 இயர்ஸ் ஆயிட்டாலும் வராது. ஆமென். நெக்ஸ்ட் இயர் நான் ஊழியத்துல ஈடுபடுறேன், நெக்ஸ்ட் மந்த் ஈடுபடுறேன், நெக்ஸ்ட் வீக் ஈடுபடுறேன்னா இது பல வீக்குகள் போயிடும், பல மந்த்கள் போயிடும், எல்லாம் நடக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து தீர்மானித்ததை அவர் நிறைவேற்றும் அளவும் நமக்காக செய்து முடிச்சிட்டு, எல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பரமேறின தேவனா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற பொறுப்புகளை முடிச்சிட்டு நிக்கணும். அதான் கிறிஸ்தவங்க. ஆமென். காரணம் சொல்லிட்டு காலத்தை தள்ளிட்டு இருக்க கூடாது. காரணம் எல்லாத்துக்குமே நமக்கு என்னது காரணம்? ஏன் அந்த காரணம் இங்க நம்ம காரணம்ன்றோம், அங்க இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்களை பார்த்து, பரிசேயர்களும் வேத பாரகர்களும் பாவிகளோட இவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் கொஞ்சம் கோபமா சொல்றாரு, நான் காரணம் பாலிஷ்னா சொல்றாங்க. ஆமென். அடுத்து வசனம் 8-10. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? ஆமென். அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. முதல் இந்த 1-7 வசனத்துல ஏறக்குறைய 3 இடத்துல சந்தோஷம் 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 வருது. ஆமென். இந்த இடத்துல இந்த 2-10 வரைக்கும் சந்தோஷம் சந்தோஷம் வருது. ஆமென். தேவன் நமக்காக பரத்திலிருந்து கொடுத்த ஒரு ஈவு சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்ன பண்றா? தொலைச்சிட்டதை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இயேசு கிறிஸ்துவனுடைய மூல, அதாவது ஆணிவேர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஊழியத்தை இந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் அவர் சொல்றாருங்க. கிறிஸ்தவர்களுடைய ஆணிவேறு இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நிறைய கிறிஸ்தவங்களை பார்த்து அல்லது பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து, இந்த யூதேயா, இந்த இஸ்ரவேல் முழுவதும் இப்படிதான் இருக்காங்க, நாங்களும் இப்படிதான் இருப்போம்னு இருக்காதீங்க. ஆமென். ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகம் இதுதான் உங்களுடைய முடிவுக்கான இடம். அந்த இடம் எதை நினைச்சு சந்தோஷப்படுதோ அந்த சந்தோஷத்துல நீங்க பங்குள்ளவர்களா இருங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நேரம் இன்னைக்கு இல்ல, ஒரு நாள் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெறும் பைபிள் ஸ்டடி. ஆமென். எப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறது, எப்படி நீங்க 90% நீங்க கத்துக்கிட்டது ஏன்டா இது கத்துக்கிட்டோன்ற மாதிரி யோசிப்பீங்க. சீரியஸா சொல்றேன் பாருங்க. ஆமென்.
ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற பொறுப்பு மனமகிழ்ச்சியோட செய்யக்கூடிய ஒரு காரியம். கட்டாயத்தின் பேர்ல இல்ல, கட்டாயத்தின் பேர்ல இல்ல. நிறைய நேரம் நம்ம ரொம்ப கட்டாயப்படுத்திக்கிறோம். அதனால நம்ம செய்யற வேலையில நமக்கு சந்தோஷம் வர மாட்டேங்குது. ஐயோ, எங்க வீட்டுல ஜெபம் வைக்கணுமா, ஒரு கட்டாயத்தின் பேர்ல அதை நம்ம நினைக்கிறோம். அதனால நமக்கு என்ன வர மாட்டேங்குது, சந்தோஷம் வர மாட்டேங்குது. ஐயோ, இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்கணுமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சர்ச்சுக்கு போகணுமே, கட்டாயத்தின் பேர்ல. அதனாலதான் தேவனுடைய கிரியை ஆலயத்துல பார்க்க முடியல. ஆமென் சொல்லுங்க, ஆமென். இந்த அம்மா தொலைஞ்சு போனதை தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணுது, கண்டுபிடிச்சத என்ன பண்ணல, சொந்தமா வச்சுக்கல. ஒருவேளை ஒரு வெள்ளி காசு அந்த அம்மா பெருசு இல்ல, ஆனா அந்த ஒரு வெள்ளி காசை கண்டுபிடிச்சது நிமித்தம் அக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு பெரிய கொண்டாட்டத்தை வைக்கிறான். ஒரு 1,00,000 வெள்ளி காசு செலவு பண்ணிருக்கும் போல இருக்கு கொண்டாட்டத்துக்கு. ஆனா அந்த ஒரு வெள்ளி காசு எவ்வளவு முக்கியம்ன்றத அந்த அம்மா உணர்ந்திருந்தது. ஆமென். இந்த ஏழை விதவை உணர்ந்தத நம்ம உணரணும்னு ஆண்டவர் இன்னைக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய கவனம் அழிந்து போகிற ஆத்மாக்கள் மீது இருக்கணும். ஆமென். அதுதான் ஒரு முக்கியமான முதன்மையான நோக்கமே. இருளான உலகம் வெளிச்சத்தை நம்ம மூலமா கண்டுக்கிறதுக்காக தான் அவர் நம்மளை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. வேற எதுக்கெல்லாம் கிடையாது, வேற எதுக்கெல்லாம் கிடையாது. ஐயோ, பைபிள் படிக்கிறது ஆண்டவர் கேட்க மாட்டார். நீ எப்படி அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு. அது பாருங்க, இட்ஸ் காமன் சென்ஸ். நான் 3வது படிச்சேன்னா நான் 1ல இருந்து 10வது வாய்ப்பாடு வரைக்கும் படிக்கணும்ன்றது எழுதப்படாத நியமம். நான் கிறிஸ்தவனா இருந்தா வேதத்தை பூரணமா படிச்சு அதன்படி வாழணுங்கிறது எழுதப்படாத நியமம். கிறிஸ்தவனா வாழ்ந்து வசனம் படிக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறது என்ன சொல்றது, இந்த மேம்போக்க கண்மூடித்தனமா இருக்கிற ஒரு விஷயம். கிறிஸ்தவனா இருந்தா உபவாசம் எடுக்கணும், ஒழுங்கா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நீதியா வாழணும், தேவன் விரும்புகிறபடி பூமியில சாட்சி உள்ளவனா இருக்கணும். இதெல்லாம் எழுதப்படாத நியமம். ஆமென். இதெல்லாம் நம்ம சொல்லி வர வேண்டியது இல்ல. இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம், நான் கிறிஸ்தவனா தான் அதை செய்யணும். இன்னைக்கு பைபிள் வாசிச்சீங்களா அப்படின்னு சொல்ல வேண்டிய காரியம் தேவையில்லை. இது நம்ம செய்தே ஆக வேண்டிய காரியம். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, நம்ம சபையில வந்தா நல்லா இருக்கும். வாரம் ஒரு புது விசுவாசிய பார்த்து எழுப்பி நிக்க வச்சு எல்லாரும் கையை தட்டி அவங்கள வரவேற்று கொண்டாடி, இதுக்கு காரணமா இருக்கிறவங்க எல்லாம் நம்ம குளோரிஃபை பண்ண போறது இல்லை. ஏன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய போறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இதை செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆமென். பார்க்கலாம், சேலஞ்சா எடுத்துக்கலாம். நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்து ஆண்டவருடைய கிங்டம் ஒர்க் பண்ணவே முடியாது. ஆமென். நம் சௌகரியமான நமக்கு விரும்பத்தக்க நாம் எதிர்பார்க்கிற சூழல்ல இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது கூடாத காரியம். ஆமென். இந்த உலகத்துல உபத்திரவம் இருக்கு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்றாரு, அதோட உள்ள உங்களுடனே கூட நான் சதா காலம் இருப்பேன்னு சொல்றாரு. ஆமென். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனத்தையும் சீஷராக்குங்கள், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் சொல்லிட்டு உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென். பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்ல, அவர் எங்க நம்மளை விட்டு போறது இல்ல. அவர் வாக்குத்தத்தத்தை அவர் மாறினா அவர் தேவனா இருக்க முடியாது. ஆமென். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன நான் ஆயத்தப்படுத்தி கொள்ளலனா அவர் என்ன பயன்படுத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவர் அறியாத புள்ள, ஒரு வேற மதத்துக்குள்ள வச்சுக்கங்க, கல்யாணம் பண்ணி அந்த மதத்துல போயிருது. சின்ன பசங்க தான், சின்ன பசங்க 18 வயசு 20 வயசு 22 வயசுல கல்யாணம் ஆயிருது. என்ன பண்றாங்க, மாமியார் சொல்லி கொடுக்குது, காலையில் எழுந்த உடனே 5 மணிக்கெல்லாம் எழுந்தணுமா, வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்கெல்லாம் எழுந்துறதுக்குள்ள எழுந்துடணும், குளிச்சிடணும், வீடு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும், வீட்டெல்லாம் அப்படி கிளீன் பண்ணிடணும் சொல்லி கொடுக்குறாங்க.
ஆண்டவரை அறியாதவர்கள் உலக ஒழுங்கு, அவர்களுடைய சடங்காச்சார காரியத்திற்கு அவ்வளவு ஒழுங்கு பார்க்கும் பொழுது, இயேசுவை அறிந்த நாம், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தின் மீது சுவிசேஷம் அறிவித்தல்ல, நற்செய்தி அறிவித்தல்ல, நாம் எவ்வளவு மும்முரமாய் இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். ஆமென். மேஜிக் எல்லாம் நடக்கவே நடக்காது. நான் சொல்றேன் பாருங்க, அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு காத்து வீசும், ஒரு பயங்கரமா அப்படியே வந்து ஒரு அலை எழும்பும், ஒரு 1000 பேர் ரட்சிக்கப்பட்டுரும், அதெல்லாம் நடக்காது. வேதத்துல அது இல்லை. உள்ளம் குத்தப்படணும், நாம் பாவியை உணரணும், பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யணும், ரட்சிப்பு வரும். பிரசங்கத்தினால்தான் அது நடந்தது. ஆமென். சொல்லுங்க ஆமென். அப்ப கிறிஸ்தவர்கள் கனவு உலகத்துல இருந்து வெளியில வந்து ரியாலிட்டியை பார்க்கணும், நிஜத்தை பார்க்கணும். ஆமென். நிஜத்தை பார்க்கணும். எது நிஜம்? நான் போய் சுவிசேஷம் அறிவித்தாதான் அந்த நபர் இயேசுவை ஏற்றுக்கொள்வான்றத நான் உணரணும், ஏற்றுக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாருங்க, தேவாலயத்துக்கு போறாரு, மாதிரியை காண்பிக்கிறார். அங்க அந்த பேக்ல போடுறாங்க. அவன் கூட வெளில போயிட்டு நீங்க எதுக்கு அழைச்சிட்டு இருக்காங்கன்னு கேளுங்க. அப்படியே ஒரு ஜோம் பண்ணிட்டு கவனிங்க. ஒரு நல்ல வாய்ப்பு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு. எதுக்காக இந்த காரியத்தை சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. ரொம்ப இப்ப நான் பாருங்க, நான் விசுவாசத்தை பத்தி பிரசங்கம் பண்றேன், நான் கிருபையை பத்தி பிரசங்கம் பண்றேன். இது வந்து அப்படியே ஃப்ரீயா என்ன வேணா பண்ணலான்றதுக்காக இல்ல. கிறிஸ்தவர்கள் ரொம்ப ரொம்ப பொறுப்புள்ளவர்களா இருக்கணும். அவருடைய கவனம் முழுவதும் இயேசுவால நிரப்பப்பட்டிருக்கணும். இயேசுவினுடைய இதய துடிப்ப அவங்க அறிந்து கொண்டு அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மீது எப்பொழுதும் இயேசு கவனம் உள்ளவராய் இருந்தது போல நாமும் கவனம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஆமென். இன்னைக்கு நாம் அறிந்தோ அறியாமலோ ஆவிக்குரிய பரிசேயர்களா தான் இருக்கிறோம். பரிசேயர்கள் கெட்டவங்க கிடையாது. பரிசேயர்கள் கிட்ட நாம் கற்றுக்கொள்ளுகிற குணம் என்ன தெரியுமா இருக்கணும்? பரிசேயர்கள் கிட்ட நாம் கற்றுக்கொள்ளுகிற குணம் என்ன தெரியுமா இருக்கணும்? இந்த வேதத்தை கரைச்சு குடிச்சவங்களா இருந்தாங்க. ஆமென். வேத பாரகர்கள் கிட்ட நாம் கத்துக்கொள்ள வேண்டிய குணம் என்ன இருக்கணும் தெரியுமா? வேதத்தை கரைச்சு குடிச்சவங்களா இருந்தாங்க. ஆமென். வெறும் வார்த்தையா இருந்துச்சு, அவருடைய எலும்புகளை உருக்கி போட்டது. வார்த்தை ஜீவனா மாறல, இயேசுவை புரிந்து கொள்ள முடியல. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாரு, நம்ம கூட அவர் வாசம் பண்றாரு. அவர் ஆவி நம்முடைய வாழ்க்கையை நிரப்பி இருக்கிறதுனால இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது அது ஜீவனா மாறுகிறது. ஆமென். நம்ம பேசும்போது இதுதான் இயேசு கிறிஸ்து எழுதி வச்சிருக்காரு, நமக்கு உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்காரு. அதனால இன்னும் பொறுப்புள்ளவர்களா கவனம் உள்ளவர்களா நாம் இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆமென். எனக்கு நல்லா தெரியும் 90% ஆட்கள் இங்க இருந்து வெளில போன உடனே என் பிரசங்கத்தை மறந்துடுவீங்க. ஆமென். ஆனாலும் நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா இது உங்க காதுல விழணும். ஏன்னா என்ன ஆண்டவர் பாருங்க, சேஃப் கேம் எல்லாம் நான் ப்ளே பண்ணல. என்ன ஆண்டவர் கணக்கு கேட்பாரு, அவர் கணக்கு கேட்பாரு, கேட்காம போறாரு, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. வசனத்தை நான் சொல்லணும். ஆமென். இது உங்க காதுகளில் கேட்கணும். இப்படிதான் கிறிஸ்தவங்க பூமியில வாழணும்னு வேதம் சொல்லி கொடுக்குதுங்கிறத நான் சொல்லி ஆகணும். ஆமென். இப்படிதான் கிறிஸ்தவர்கள் வாழணுங்கிறத நாம் கேட்டு வாழ ஆரம்பிக்கணும். தேவன் நாம மகிமைக்காக இந்த வாழ்க்கை இருக்கணும். ஆமென். இருக்கலாம். உங்க பொறுப்பெல்லாம் கிடையாது, வேதம் சொல்றதுதான் பொறுப்பு. ஆமென். அப்படிதான் நம்ம வாழணும். அப்பதாங்க ஒரு மாற்றம் வரும். அப்பதான் ஜனங்க வந்து நம்மள ஆண்டவருடைய பிள்ளைகளா பார்ப்பாங்க. ஆமென். அவங்க பண்றதே நம்ம பண்ணிக்கணும். அவங்க பேசுற அதே நடைமுறையை நம்ம பேசிக்கிட்டு, அவங்க துக்கப்படுறதுக்கு நம்ம துக்கப்பட்டுக்கிட்டு, அவங்க என்ன சொல்றதுங்க பண்ற காரியத்தெல்லாம் நம்மளே பண்ணிட்டு இருந்தா எப்படி ஒரு வித்தியாசம் இருக்கும்? ஆமென். எப்படி ஒரு வித்தியாசம் இருக்கும்? அப்ப தேவன் இந்த காரியத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்ப ரொம்ப தேவையான பாருங்க, 2 வார்த்தையை மட்டும் உங்க கண்களுக்கு நான் காட்டிட்டு முடிக்கிறோம். 2 வார்த்தை. 22ஆம் வசனம், 21ஆம் வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல்
மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள், கொடுத்த கட்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். இதே விஷயம் தான் இங்கேயும் சொல்றாரு. இது இரக்கமுள்ள தகப்பனுடைய குணம். ஆமென். நீ மறுபடியும் வேலைக்காரல இருந்து ஆரம்பி, நீ அடிமையில இருந்து ஆரம்பி, 20 வருஷம் ஆகட்டும், எப்படி நடந்துக்கிற அதை பார்த்து நான் உன்னை பிள்ளைய ஏத்துக்கிறேன். அந்த தகப்பன் சொல்லவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? இன்னொன்னு சொல்லிட்டோம்ல, அந்த இடத்துல நீங்க அந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, இவன் தான் பேசிக்கிட்டே இருக்கான், அவர் எதுவுமே பேசல. ஏன் பேசல? அவருடைய அன்பை செயல்ல காண்பிக்கிற தேவனா இருக்காரு. இவன் தான் சொல்றான், நான் பாவி, நான் குடும்பத்துக்கு விரோதமாக, நான் பரத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன். இவன் பேசிக்கிட்டே இருக்கான். இவன் பேசுறதா அவர் கவனிக்கவே இல்லை. வா, போய் நல்ல வஸ்திரத்தை எடுத்துட்டு வா. இதுதாங்க நம்ம ஆண்டவர். நீ கேட்கறதுக்கு முன்னாடி உன் தேவை என்னன்னு அவருக்கு தெரியும். ஆமென். நீங்க அவருடைய சமூகத்திற்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய நிலைமை என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆமென். அதற்கு வழி அவர் உண்டு பண்ணுகிற தேவனா இருக்காரு. அதை ஏற்றுக்கொள்ள எனக்கு மனசு இல்லைன்னா அப்புறம் நான் என்னத்த ஒரு விசுவாசி, நான் என்ன அப்பான்னு சொல்றது, அவர் என்ன என்ன பிள்ளைன்னு சொல்றது? ஆமென். இவங்கிட்ட அவர் பேசவே இல்லை. யாருக்கிட்ட தெரியுமா பேசுறாரு? வாசிக்கலாம் பின்னாடி. வேலைக்காரன்ட்ட சொல்றாரு, வேகமா போ, வேகமா போ, என் புள்ள தொலைஞ்சிட்டான். என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? 4000 வருஷம் நான் காத்து வந்துட்டேன், போதும். 4000 வருஷம் அந்த பாவத்தினால என் பிள்ளைங்க அவஸ்தைப்பட்டது போதும். 4000 வருஷம் இவங்க சிக்கி மாண்ட அடிமைத்தனத்துல இருந்தது போதும். நீ வேகமா போ. இவன் என்கிட்ட வந்துட்டான். அவன் எப்படி வந்தாங்களாம் தெரியாது. என்ன சொல்லிட்டாங்களா? இருக்கிற நிலையிலே வந்தான். துணி இருந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. பண்ணிங்க கிட்ட சாப்பாடு ஷேர் பண்ண நினைச்ச ஆளு. அவன் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஆமென். நான் எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் ஏன்னா அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் இல்ல. ஏன்னா என்னுடைய மனமாற்றத்தினால அவர் என்னை ஏற்றுக்கொள்றதில்ல. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறதுனால அவர் என்னை ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கார். அதனால நான் பரிசுத்தமா இருக்க கூடாது, மறுபடியும் போய் பண்ணி கூட இருக்கணும்லாம் கிடையாது. என்ன சொல்ல வரா தெரியுமா? என் அன்பு உன்னை மாற்றும். ஆமென். நீ எப்படி வேணா இரு, நீ எப்படி வேணா இரு. நான் உன்னை செய்து இதை நான் செஞ்சேன்னா நீ என்னை ஏற்றுக்கொள்ற, நான் உன்னை ஏற்றுக்கொண்ட நீ நினைக்காத. ஆமென். நான் உனக்கு செஞ்ச எல்லாத்தையும் நினைச்சு நன்றி உள்ளவனா இருப்போம். அதுதான் சொல்றாரு, நன்றி உள்ளவனா. கிறிஸ்தவத்துல நீங்க ஆழமான தாக்கத்தை பூமியில உண்டு பண்ணணுமா? ஆழமான தாக்கத்தை கிறிஸ்தவத்துல உங்க குடும்பத்துல உண்டு பண்ணணுமா? உங்களை மறக்கவே மறக்காத அளவுக்கு ஆண்டவருக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னு ஜனங்க தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய வெளி தோற்றம் முக்கியம் கிடையாது. ஆமென். ஆண்டவரை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்க, அவர் மீது எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கிறீங்க அப்படிங்கறத ஜனங்க பார்க்கும்படிக்கு வாழுங்க. உங்களை ஜனங்க மறக்கவே மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீங்க வாழாதீங்க. ஏன்னா அவரை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் தூரம் எவ்வளவு இருக்கோ என்னுடைய நினைவுகள் அவ்வளவு உயரமாகவும் உன்னுடைய நினைவுகள் இப்படி தாழ்வாகவும் தான் இருக்கு. அப்ப நான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. என் கிரியையினால அவரை சந்தோஷப்படுத்திடவே முடியாது. ஆமென். ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ என்ன சந்தோஷம் எல்லாம் படுத்தாது, நான் உன்னை ஏற்றுக்கொண்ட ஆல்ரெடி. ஆமென். அப்ப என்ன பாருங்க, இப்ப அந்த அம்மா வந்துச்சு. அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. நான் கிட்ட போய் அப்படின்னு என் கையால அந்த அம்மா கண்ணை தொடச்சிட்டு என்னம்மா நான் கேட்டேன்னா, நான் என்னெல்லாம் பேசணும்னா அந்த அம்மாக்கு ஞாபகம் இருக்காது. நான் செய்த செயல் அந்த அம்மாக்கு ஞாபகம். ஆமென். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றேன்றது பெருசு இல்ல. ஆண்டவர் நீ எப்படி எனக்காக வாழுற, என் அன்பை நீ எவ்வளவு பூரணமா ஏற்றுக்கொண்ட, அதன்படி அதை நீ எப்படி பூமியில இருக்கிற அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு வெளிப்படுத்துறங்கிறது தான் ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். அவன் சொல்றான், வேலைக்காரனை கூப்பிடுறான், கூப்பிட்டு ஒரு இருக்கிறதுலயே சிறந்த ஒரு கொண்டாட்டத்தை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த
இவனுடைய பேச்சு, இவனுடைய அழுகுரல், இவனுடைய கூக்குரல், இவனுடைய மன்னிப்பு கடிதம் ஒன்னும் காதுல உள்ள. ஏன்னா இங்க அப்பாவினுடைய உள்ளம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறது என்று அவன் இல்ல, வேலைக்காரன் இல்ல, மற்ற எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல அவர் தன்னை வைத்து காண்பித்தார். ஹல்லேலூயா. மிக மிக இரக்கம் உள்ள தகப்பன் அவர். ஹல்லேலூயா. உலகத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பரிசேயர்கள் சதுசேயர்கள் பழைய ஏற்பாட்டுல அவங்க வச்சிருக்கிற அந்த கண்ணோட்டத்துல இல்ல. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து, இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருந்து வந்து அவருடைய கண்கள் வழியா பூமியை எப்படி பார்த்தாரோ, நாமும் அவருடைய கண்கள் வழியா தான் பூமியை பார்க்கணும். அவன் இந்த பையனை பார்க்கிறேன், அவன் ஒரு கயிறு போட்டிருக்கான் கழுத்துல. எனக்கு வந்து 2 யோசனை வரக்கூடாது. நான் சந்தோஷப்படணும். நான் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். இப்ப என் பையன் வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னா, என் பையன் அவனுக்கு எல்லா உரிமையா இருக்கு வந்து உட்கார்றதுக்கு. ஆனா என்னை விட அதிகமா, என் பையனை விட அதிகமா அவனுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா தடவை வந்திருக்கான். அவன் நிறைய தடவை இங்கேதான் சுத்தி இருக்கிறான்னு வச்சுக்கங்க. தடவை வந்திருக்கான். அவன் இயேசுன்ற வார்த்தை அவன் உள்ளத்துல பதியும். அவன் ஹல்லேலூயா. இந்த மனநிலை நமக்கு இருந்துச்சுன்னா, புதுசா வரவங்களை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம கும்பலான்னு பேசினோம். இந்த மனநிலை நமக்கு இருக்குதுன்னா, நமக்கு எது சரின்னு அதே செஞ்சுன்னு இருக்க மாட்டோம். ஏன்னா இயேசு பாவிகளையும் ஆயக்காரர்களையும் ஏற்றுக்கொள்கிற தேவன். ஆமென். கிறிஸ்தவமே வேற, கிறிஸ்தவமே நம்ம நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்குது இல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வழியாய் உலகத்தை காண்பது. கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் அவர் வந்த நோக்கமே முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் வந்திருக்கிறார். பாவி வேற, பரிசுத்தவான் வேற பிரிச்சு காட்டுறதுக்கு வரல. நீ பரிசுத்தவானா மாற்றப்பட்டதே அந்த பாவிய பரிசுத்தவானா மாற்றத்துக்காக தான் காண்பிக்கிறதுக்கு வந்தார். உங்க பொறுப்பை, என்னுடைய பொறுப்பை ஞாபகப்படுத்துறதுக்கு வந்தார். ஆமென். நான் கீழே நீ மேல காட்டுறதுக்கு வரல. நீயும் நானும் அவருடைய பார்வையில ஒண்ணு அப்படிங்கிறத நானும் உணரணுங்கிறத காண்பிக்கிறதுக்காக வந்தாரு. இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, வீட்டிலேயே வளர்றவன். அவன் என்ன பண்றான் பாருங்க. 28ஆம் வசனம் 27ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன் 25ல இருந்து வாசிங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாக வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரன் ஒருவனை அழைத்து இது என்ன என்று பாருங்க. நியாயமான ஒரு கேள்விதான். நீங்க உங்க வீடுன்னு வச்சுக்கங்க, உங்க வீடு தான். நீங்க காலையில வேலைக்கு போறீங்க, சாயந்தரம் வெளியே வீட்டுக்கு வரீங்கன்னு வைங்களேன். உங்க வீட்டு முன்னாடி பெரிய பந்தல் இதெல்லாம் போட்டு பயங்கர சவுண்டு, டான்ஸ் கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க வீடு தான். உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் உங்களுக்கு? நியாயம் தான். வந்து அவன் ஆச்சரியமா, என்னடா நடக்குது, இது நம்ம வீடு தானா, இது வேற யாராவது வீடா? ஆமென். அப்படிங்கிற ஒரு எண்ணம். 2வது வாசிங்க தொடர்ந்து. அதற்கு அவனுடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை எடுப்பித்தார் என்றான். இது நல்ல விஷயம் தானே. என் வீட்டு முன்னாடி என்னமோ இருக்கு, சரி விஷயத்தை அறிஞ்சு தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, யூகம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூகிச்சுக்கிறது. என்ன பண்றதுல, கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர அதுதான் இல்லவே இல்லை. சரி கூப்பிட்டு என்னன்னா விசாரிச்சிடலாம், இல்ல தீர விசாரிப்பதே. என்ன சொல்லட்டுமா, ஒரு விஷயத்துக்கு 3 காரியங்கள் இருக்கும், 3 சூழ்நிலை இருக்கும். உங்களுடைய தரப்பு, உங்களுடைய நியாயம், என்னுடைய நியாயம், உண்மை. 3 இருக்கும். இது விசாரிக்காம தெரியாது. அப்ப விசாரிக்காம நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அது வந்து என்னது இல்ல, சரியான முடிவா இருக்க முடியாது. 2 தரப்பினரையும் கூப்பிட்டு விசாரிக்காம 2 தரப்பினரும் ஒரே இடத்துல இருந்தாதான் நியாயம் வரும். இப்ப கிஷோர் இருக்கிறான், சுமன் இருக்கான்னு வைங்க, 2 பிள்ளைங்க. கிஷோரும் சுமனும் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஏதோ ஒரு பின்னாடி தலையில் தட்டிடுறாங்கன்னு வைங்க. கிஷோர் தான் தட்டான்னு சுமனுக்கு
அப்படின்னு இப்ப கிஷோர் மறைச்சிட்டாரு அப்படின்னா கிஷோருக்கு என்னன்னா எதுக்கு என்ன மறைச்சான்? பிரச்சனையே வந்து மூணாவது ஆளு பக்கத்துல உட்கார்ந்து பிரச்சனை இல்லை. தட்டின ஒருத்தர் மறைச்சு இவர் வந்து ஏன் என்ன ஏன் இவன் தட்டினான்னு இவனுக்கு, என்னை ஏன் முறைச்சான்னு இன்னொருத்தவனுக்கு. இத பேசாம புரிஞ்சிக்காம ஒரு 6 மாசம் இவங்க பேசாம இருந்தாங்கன்னு வைங்களேன், ஒருத்தன் உள்ள உட்காந்துருப்போம், ஒருத்தன் வெளியே உட்காந்துருப்போம். இதுதான் இந்த பரிசேயனுடைய வேலையா இருக்கு. இதுதான் இயேசு கிறிஸ்துவை பத்தி யூகிச்சு இவர் இதுதான், இவர் இப்படித்தான், இவர் அப்படித்தான் சொல்லி 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 நினைச்சு என்ன நடக்குது? தூரமாவே இருந்துடலாம். வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ள போக மனதில்லாத இருந்தான். வெளியே வந்து அவனை வருத்தி அழைத்தார். 2 இடத்துலயுமே இளைய குமாரனையும் தேடி தகப்பன் தான் வராரு, மூத்த குமாரனையும் தேடி தகப்பன் தான் வராரு. இவனுக்கும் தகப்பனுடைய முயற்சினாலதான் இந்த ஏற்றுக்கொள்ளுதல், இவனுக்கும் தகப்பனுடைய முயற்சினாலதான் அந்த ஸ்தானம். ஆமென். இதுல கெட்ட குமாரன் பெரியவன், நல்ல குமாரன். அவன் கெட்ட குமாரன் ஆட்டோமேட்டிக்கா இவன் நல்ல குமாரன் அப்படின்ற எண்ணம் தானே வருது. கெட்ட குமாரனே கிடையாது அவன், இவன் நல்ல குமாரனும் கிடையாது. அப்பா தான் இரக்கமுள்ள தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு இவன் கெட்ட குமாரன் கிடையாது அப்படின்னா, பாவி உணர்றான். வீட்லயே இருக்கிறவன் அவ்வளோ ஆசைய மனசுல வச்சுக்கின கோபத்துல வெளியே நிக்கிறான். எவ்வளவு பெரிய மோசமான நிலைமை பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது உங்க வீடு. அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல விரும்பல. கோச்சின் வெளியே நிக்கிறது, அவன் உள்ளவே வரலங்க கடைசி வரைக்கும். அப்பா தான் ஓடுறாரு. ஒருத்தன் தொலைஞ்சு போயிட்டா அவனுக்கு வந்து ஒரு நல்ல கொண்டாட்டத்தை வைக்கிறது ஒரு தப்பா? அவனுக்கு எதுக்கு நீ கொண்டாட்டத்தை வச்ச? எனக்கு ஒரு கோயில்னா அடிச்சியா? அதுதான் வந்து இங்க பெரிய பிரச்சனை என்னதான்? பிரச்சனையா இதுதான். வாசிங்க தொடர்ந்து. அவன் தகப்பன் பிரத்யுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகியவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பிச்சீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியை இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பார்வையில யார் பெரியவங்க யார் சின்னவங்க அப்படின்னு கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில யாரு ரொம்ப அதிகமா என்ன சொல்றதுங்க, ரொம்ப அதிகமா ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறோம், யார் ஆண்டவருடைய சமூகத்துல இல்லைன்னு கிடையாது. ஆண்டவருடைய மனம் ஒண்ணுதான். ஆமென். ஆனால் அவரவர்களுடைய தியாகத்திற்கு கிரியைக்கு தக்க பலன் நிச்சயமா இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாம் ஆண்டவரோட நெருங்கி இருந்தால் அதனுடைய பலன் நிச்சயமா இருக்கு. அது எப்படி சொல்ல முடியும்? நீ என் கூடவே இருந்த, என் வீட்டிலேயே இருந்த, எனக்குரியதெல்லாம் உனக்கு. இது வந்து நான் வெளிப்படுத்தல் போக வேண்டியது இல்லை, இங்கேயே சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ என் கூடவே இருந்தப்பா, இந்த எனக்குரியதெல்லாம் உனக்கு தான். ஆனால் கெட்டு போனவன் மனம் திரும்பிட்டான். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இருக்க முடியாது. என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? நான் பூமிக்கு ரத்தம் சிந்த வந்த, என்னுடைய ரத்தத்தினால நீ விடுதலை ஆக்கப்பட்டிருக்க. இந்த விடுதலைய இன்னொருத்தவனுக்கு நீ பகிர்ந்து அளிக்கிறதுக்கு யோசிக்கிறது என்ன? இது நான் கொடுத்த விடுதலை உனக்கு.
நான் கொடுத்த சுதந்திரம் உனக்கு. இந்த சுதந்திரத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. ஆமென். எனக்கு உண்டானவைகள் யாவும் உனக்குரியவைகள் தானே. உன்னுடைய பங்குல இருந்து நான் யாருக்கு எதுவும் பிரிச்சு கொடுக்கல. என்னுடைய உழைப்பு, என்னுடைய உள்ளம் அவனையும் புறம்பே தள்ளுறதுக்கு இல்லாததா இருக்கிறதுனால அவனையும் அரவணைக்கிறதுக்கு சந்தோஷம் உள்ள உள்ளமா இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்தவங்க நல்ல பரந்த மனதுள்ளவர்களை மாறிடும். ஆமென். நம்ம ஆரம்பிக்கும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது எங்க இருந்தோமோ அங்க இல்லாம இயேசுவின் கண்களால இந்த உலகத்தை நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கேட்பதற்கு காதுள்ளவர்கள் கேட்டாங்க, அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. கேட்பதற்கு காது இல்லாதவர்கள் அல்லது காது இருந்தும் கேளாதவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. முறுமுறுக்கிறவர்கள், வசனத்தை கேட்டும் அதன்படி வாழ விருப்பம் இல்லாதவர்கள். ஆமென். வசனத்தை கேட்டு மனம் திரும்பி தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் மாறி அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிற அந்த பொறுப்பு நமக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த பெரிய 14ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல சொன்ன அந்த வசனத்தின்படி தேவ ராஜ்யத்தில் இருக்கிறதான அந்த மகா பெரிய விருந்துல பங்குள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருப்போம். அந்த பங்குக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்காருங்கிறத இடத்துல ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன சத்தியத்தை பேசினா புறக்கணிக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து தூக்கிட்டு போய் தலைக்கு கீழே மலையில இருந்து கீழே போட்டு கொன்றணும்னு யாரு நினைச்சது? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா பேசுறாரு. நம்ம ஊர்காரே அவன் பயங்கரமா பேசுறான்னு ஆச்சரியப்பட்டவங்க 10 வசனத்துக்கு அப்புறம் போய் தலை கீழே தூக்கி போட்டுருணும்னு கோபப்பட்டவங்க இந்த ஆட்கள். ஏன்? புறஜாதிகளை ஆண்டவர் அரவணைக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள். எலியா புறஜாதிகளிடத்தில் தான் அனுப்பப்பட்டான். எலிசா புறஜாதிகளிடத்தில் தான் அனுப்பப்பட்டான். இங்கேயும் துளைந்து போன ஒருத்தன் பாவியும் ஆயக்காரனா இருக்கிறவனும் தேவனுடைய வீட்டில சேர்க்கப்படுவதற்கு தேவன் எடுக்கிற முயற்சி அவருடைய இரக்கம். ஆமென். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் வேறு சொல்லுது. Blessed are the peacemakers, they are called the children of God. தேவனுடைய பிள்ளைகள் என்னப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். 5ஆம் அதிகாரத்துல நீங்க மத்தேயுல வாசிச்சு பாருங்க. இரக்கம் உள்ள சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஏன்? அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் சமாதானத்தின் தேவனாக, அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். இத நாம் பிராக்டிஸ் பண்ணணும். இந்த வாரத்துல இதுக்கு சோதனை வரும். ஏன்? விதைக்கப்பட்ட வார்த்தை நல்ல நிலமாகிய இதயத்துல விழுந்திருக்கா, கற்பாறையாக இதயத்துல விழுந்திருக்கா, வழி அருகே விழுந்திருக்கா, அல்லது முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்திருக்கா அப்படிங்கிறத சோதனைய நாம் சந்திக்கிற விதத்துல நம்முடைய இதயம் எப்படி இருக்குன்னு நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக தேவன் தம்முடைய இதயத்தை திறந்து அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவருக்காக வாழ்வது ஒரு பெரிய பொறுப்பா இருக்கு. ஆமென். ஏனோ தானோன்னு நம்முடைய விருப்பத்தின்படி, எண்ணங்களின்படி, சூழ்நிலைகளின்படி ஏதோ ஒரு காரியத்தினால, கட்டாயத்தினால வாழ்றதில்லை. உண்மையா முழுமனதோட அவருக்காக வாழ்ந்து அவருடைய இரக்கத்தை பெற்று அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி எழுந்திருப்போமா? இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே,
இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, பிரிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, பிரிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, இயேசுராஜா, இதுவரை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. அந்த தேவ பிள்ளைகள் வசனத்தால் நிரப்பப்பட்டு உமக்காக மட்டும் வாழணும். ஒருவரும் பரலோகத்துக்கு வராமல் இருந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு கிரியை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியனுடைய ஆசீர்வாதம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. நாத்துமாவே முழுவதுமே, நாத்துமாவே சொல்லிப்பாங்க.